Ryan Little. ஹாய், திஸ் இஸ் கயல் கண்டூர். நான் உங்கள் கயல். இந்த பனாரசி சில்க் சாரி எப்படி ட்ராப் பண்ணுறது அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் சில டிப்ஸும் சொல்ல போகிறேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ எப்பயுமே சாரீ எடுத்ததுமே ஓப்பன் பண்ணி பார்க்கணும். எது வந்து முந்தானிக்கு நம்ம முந்தி எடுக்க போகிறோம், அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்கர்ட்டில் எது இன்சர்ட் பண்ணுற இடம் அப்படின்றதையும் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சாரீ ட்ராப் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து எடுத்து பார்க்குறேன். நான் என்னோடய சாரீக்கு வந்து ஃபால்ஸ் வச்சுருந்தேன். ஸோ இந்த மாதிரி சாரீக்கு ஃபால்ஸ் வைக்கும்போது ஆங்க்லெட்டில் வந்து அந்த ஜரி மாட்டி இழுக்காமல் சாரீ சுருங்காமல் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஃபால்ஸ் வச்சுக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து இன்சர்ட் பண்ணுற பார்ட் எடுத்தாச்சு. ஸோ அந்த பார்ட் எடுத்ததுமே நான் வந்து இன்ஸ்கர்ட் வந்து டைப் பண்ணுற இடத்துக்கு பக்கத்தில் தான் நான் வந்து இன்சர்ட் பண்ண ஆரம்பிப்பேன். ஒருத்தர் வந்து இன்ஸ்கர்ட் டைப் பண்ணி அதுக்கு பேக் சைடு இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் நான் வந்து அதுக்கு முன்னாடி இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். காலுக்கு கீழே லென்த்து பார்த்துட்டு நம்ம எவ்வளோ லென்த் வேணும் அப்படின்னு பார்த்துட்டு இன்சர்ட் பண்ணணும். ஒரு ரவுண்டு ஃபுல்லுமே அதே மாதிரி இன்சர்ட் பண்ணி எடுத்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு ரவுண்ட் விட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஷோல்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நம்ம இன்சர்ட் பண்ணுவோம். செகண்ட் ரவுண்ட் வந்து சென்டர் ப்ளீட்க்கு விடுவோம். தேர்ட் இருக்க கிளாத்தை தான் நம்ம வந்து ஷோல்டர் ப்ளீட் எடுக்க போகிறோம். ஷோல்டர் ப்ளீட் எடுத்து பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் சென்டர் ப்ளீட் வந்து நம்ம எடுக்க போகிறோம். ஸோ அதனால் சென்டர் ப்ளீட் கிளாத்தை விட்டுட்டு ஷோல்டர் ப்ளீட் எடுக்க போகிற கிளாத்தை மட்டும் நம்ம கையில் எடுத்து ஃபஸ்ட்டு ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணணும். ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட் ப்ளீட் மட்டும் நம்ம ஷோல்டர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸாக எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் உள்ளே வந்து எடுக்க போகிற ப்ளீட்ஸ் எல்லாமே குட்டி குட்டியாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது மட்டும் நம்மளோட பாடி சைஸுக்கு ஏற்ற மாதிரி பெரிய ப்ளீட்டாக எடுத்துகிட்டு உள்ளே வந்து குட்டி குட்டி ப்ளீட்ஸாக வந்து அலைன் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வர ப்ளீட் வந்து இப்படி ஆப்போசிட் சைட்ஸில் வந்துச்சுன்னா கரெக்டாக எடுத்துருக்கோம் அப்படின்றது அர்த்தம். அப்படி வரலனாலும் பிரச்சனை இல்லை. உள் சைடு வந்து 2 ப்ளீட் வந்து எக்ஸ்ட்ரா மாற்றி அலைன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ எடுத்துருக்க கிளாத் எந்த அளவுக்கு ப்ளீட்ஸ் எடுத்துருமோ அதே வந்து சைஸாக வச்சு எடுக்கும்போது நீட்டாக வந்து ப்ளீட் வந்து அலைன் ஆகி வரும். ஸோ அதே மாதிரி கைட்லைனாக வச்சு நம்ம எடுக்கும்போது லாஸ்ட் வரைக்குமே நல்ல ப்ளீட்ஸ் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ அயன் பண்ண மாதிரியே வரும். நம்ம கையில் பிடிச்சி தேய்ச்சி இழுக்கும்போது நம்ம அயன் பாக்ஸில் அயன் பண்ண மாதிரியே ப்ளீட்ஸ் வந்து டைட்டாக வரும். ஸோ எவ்வளோ லென்த் வேணும் பேக் சைடு அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஷோல்டரில் லாக் பண்ணி இந்த மாதிரி ப்ளீட்ஸ் எடுக்கலாம். செல்ஃபாக ட்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ண முடியும். டேபிளில் அயன் பண்ணி பண்ணோன்னு நான் வந்து இதே வந்து நம்ம டேபிளே போட்டு பண்ணலாம். பட் செல்ஃபாக பண்ணும்போது நம்ம கையில் தேய்ச்சி விட்டாவே போதும். ஸோ ஷோல்டரில் பின் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் செஸ்ட் ப்ளீட் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடணும். ஸோ எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விடணுமோ அந்தளவுக்கு விட்டு முடிச்சதுக்கப்புறம் ஷோல்டர்லேருந்து வர ஃபஸ்ட்டு ப்ளீட்டை வந்து நம்ம ஹிப்பு கிட்ட வந்து பின் பண்ணணும். ஸோ அதுக்கு வந்து நான் 2 நாட் வந்து போடுறேன். எதுக்காகனா டைட்டாக க்ரிப்பாக பிடிச்சிருக்கும். ஸோ அதுக்காக 2 லாக் போட்டு எடுத்து முடிச்சதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பேங்கிள் லென்த் அளவுக்கு அந்த கிளாத்தை விட்டுட்டு நான் மற்ற கிளாத் எல்லாமே சென்டர் ப்ளீட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் லெஃப்ட் சைடு இருந்து ப்ளீட் எடுத்ததுனால எனக்கு வந்து இது லாஸ்ட் ப்ளீட்டாக வருது. நீங்கள் ரைட் சைடு இருந்து எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் ப்ளீட்டாக வரும். ஸோ அதை வந்து நான் 2 ப்ளீட்டையும் சேர்த்து நான் ஒரே ப்ளீட்டாக வச்சுக்கிறேன். எதுக்காகனா சாரீ வந்து ரைட் சைடு கிராஸ் ஆகி போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ப்ளீட் வந்து ரைட் சைடில் கிராஸ் ஆகும். ஸோ அதுக்காக வந்து 2 ப்ளீட்டை வந்து ஒரே ப்ளீட்டாக மாற்றி நான் வந்து அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ அலைன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து பாதியாக எடுத்து நான் வந்து ப்ளீட்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து நல்லா அயன் பண்ண மாதிரி பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து அதை பிடிச்சிட்டு அதை கைட்லைனை வச்சு கீழே இருக்க ப்ளீட்ஸ் எல்லாத்தையும் இந்த மாதிரி அலைன் பண்ணுறேன். செல்ஃபாக ட்ராப் பண்ணும்போது இந்த மாதிரி தான் அலைன் பண்ணிக்க முடியும். ஸோ ஹெல்ப்புக்கு பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா வந்து கீழே அவங்கள பிடிச்சி இழுத்த விட சொல்லலாம். பட் செல்ஃபாக பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே பின் பண்ணி நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நீட்டாக வரும். ஸோ லாஸ்ட் வரைக்குமே ப்ளீட் வந்து ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். பிகினர்ஸ் சாரீஸ் ட்ராப் பண்ணி பழகிறீங்க இல்லை வந்து செல்ஃபாக ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ப்ளீட்ஸ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வரும். ஸோ ப்ளீட் ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து முடிச்சு பின் பண்ணதுக்கப்புறம் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ரைட் சைடில் கொஞ்சம் கேப் இருக்கும். ஸோ அந்த கேப்பில் வந்து நம்ம கையை வச்சு நமக்கு எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா பேங்கிள் லென்த் அளவு. ஸோ அந்த ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து டைட்டாக க்ரிப்பாக இழுத்து பிடிச்சி இன்சர்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு எக்ஸஸாக வர கிளாத்தை வந்து ஒரு சிங்கிள் ப்ளீட் மாதிரி எடுத்து இன்சர்ட் பண்ணோம். இல்லைனா வந்து பல்ஜியாக தெரியும். ப்ளீட் மாதிரி எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணும்போது நீட்டாக ஃப்ளாட்டாக இருக்கும் சைடில் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து க்ரிப்பாக இருக்குது. நான் வந்து சென்டரில் ஒரே ஒரு பின் மட்டும்தான் பண்ணியிருந்தேன். மற்ற ப்ளீட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து ட்விஸ்ட் பண்ணி நான் ரைட் சைடில் வந்து இன்சர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் செல்ஃபாக ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும். நான் வந்து இந்த பனாரசி சாரியில் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த சாரீ வேணாலுமே இந்த மாதிரி கட்டி ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.